இறைவா வணக்கம். செல்வங்களே வணக்கம். என்ன தாத்தா சுருக்கமாக சொல்கிறீங்க? செல்வங்களே, சுருக்கமாக சொன்னால்தான் கேட்பதற்கு ஆட்கள் இருக்கிறார்கள். கொஞ்சம் வளர்த்துன்னு போனாக்கா இவன் யாரா அப்படின்ட்டு கேட்பதற்கு ஆள் இல்லை. இன்னொன்று, இந்த பழைய ஆளுங்களுக்கெல்லாம் வணக்கம் சொல்லிட்டேன்ல. ஆமாம், ஓகே. இந்த பழைய ஆட்களுக்கெல்லாம் இந்த புதிய பாடல்களை கேட்பதற்கு அவ்வளவு விருப்பம் இல்லை. அதே போல் புதிய ஆட்களுக்கும் பழைய பாடல்களை கேட்பதற்கு ஆர்வம் இல்லை. சொல்லுங்கள் தாத்தா, ஏதாவது பழைய பாட்டுங்க பாடுங்க தாத்தா. நீங்கள் பழைய ஆள் தானே, ஏதாவது பழைய பாட்டுங்களை பாடுங்க. என்ன பாட்டு பாட்டோம்? பசியாலே வாடும் ஏழை முகத்தை பார்ப்போர் இல்லையா? இல்லை, அதில் பசியாலே வாடும் பாவி முகத்தை பார்ப்போர் இல்லையா? அவன் எப்படி பாவி ஆகிடுவான்? பசியால் வாடுறவங்கெல்லாம் பாவிங்களா? ஏழைத்தான் பசியால் வாடுவாங்க. அதனால் நான் அங்கே ஒரு ட்விஸ்ட் பண்ணிவிட்டு பாவி முகத்தை என்பதை ஏழை முகம் சேர்த்து விட்டேன், சேஞ்ச் பண்ணிட்டேன். இந்த பாட்டுக்கு பார்த்தா தான் பசியாலே வாடும் பாவி முகத்தை பார்ப்போர் இல்லையா, என்னை காப்போர் இல்லையா அப்படின்னுச்சு. நான் அந்த பாவி முகத்தை எடுத்து ஏழை முகம்னு சொல்லிடுறேன். பசியால் வாடுறவங்களாம் ஏழையை தான். பசியாலே வாடும் ஏழை முகத்தை பார்ப்போர் இல்லையா, என்னை காப்போர் இல்லையா? இதெல்லாம் பழைய பாடலா தாத்தா? சொல்லுவாங்களே. அப்புறம் இன்னொன்று, பழைய பாடலும் இல்லை, இது புதிய பாடலும் இல்லை. அவர் பாடினார், ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும், அன்பை நாமே வளர்க்கணும் அப்படின்னு பாட்டார். இந்த காலத்தில் ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும்னு சொன்னால் என்னடா அது? ஓடி ஓடி உழைக்கிறது ஊருக்கு நான் கொடுக்கணுமா? நான் ஊருக்கு கொடுக்கறதுக்காக நான் உழைச்சேன். கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன், தர்மம் பண்ணுவான்றீங்கள. எனக்கு எவனா தர்மம் பண்ணான்னா அப்படின்றெல்லாம் கேட்பதை போல் யாரும் தர்மம் செய்வதற்கு அதிகமானவர்கள் முன் வருவதில்லை. அப்புறம் இன்னொரு பழைய பாட்டு, ஏழைக்கு ஏது இன்பம். நச்சத்தா, ஏழைக்கு ஏது இன்பம்? இந்த பாழா போன பணம் இல்லைன்னா யாவுமே வஞ்சம். பணம் இருந்தால்தான், பொருள் இருந்தால்தான் இந்த நாட்டில் வாழ முடியும், இந்த உலகத்தில் வாழ முடியும் என்று ஆகிவிட்டது. பொருளே இல்லார்க்கு தொல்லையா, புது வாழ்வே இல்லையா?
பொருளே எல்லார்க்கு தொல்லையா, புது வாழ்வே இல்லையா, இருள் நீங்கும் மார்க்கம் இல்லைவா, இருள் நீங்கும் மார்க்கம் இல்லையா, இறைவா நீ சொல்லையா, பொருளே எல்லார்க்கு தொல்லையா, புது வாழ்வே இல்லையா, இருள் நீங்கும் மார்க்கம் இல்லையா, இறைவா நீ சொல்லையா. இது ஒரு பழைய பாடல். தாத்தா, இந்த பாட்டெல்லாம் நாங்கள் கேட்கலையே தாத்தா. நான் சொல்கிறேங்க, நீங்களாம் குழந்தைகள். அது இவைகளெல்லாம் பழைய பாடல்கள், ரொம்ப கருத்துள்ள பாடல்கள். ஓகே சொல்லுங்களே, சுருக்கமாக முடித்துக் கொள்கிறேன். இன்னும் நீண்டு கொண்டே போனால் பார்வையாளர்கள் விரும்ப மாட்டார்கள். அதனால் இதோடு முடித்துக்கொண்டு அடுத்த வீடியோவில் வேறு ஏதாவது பேசுகிறேன். ஓகே.